அண்ணே எலாய் வண்டியில அரிசி மூட்டையும் காய்கறி இருக்கு, போய் எடுத்துட்டு அப்போ. சரிங்கய்யா. அண்ணே அண்ணே என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின்ன சமையல் கட்டுல சங்கீதமா பாடுவாங்க? நீங்க பேசினாவே சங்கீதமா இருக்கு, பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆசைதான். 5ஆம் தேதி கச்சேரி இருக்கு, வந்துடு. அடி சக்க நானா? எங்க கச்சேரி? வழக்கமான இடத்துலதான். வழக்கமான இடமா? கோர்ட்டுக்கு கச்சேரின்னு ஒரு பேர் உண்டு, அது தெரியல பாத்தீங்களா? ஒரு நிமிஷத்துல காதுல பூ வச்சுட்டீங்களே. இவ்வளவு வயசாச்சு இன்னும் அப்பாவியா இருக்கே. எப்படித்தான் உங்க ஊருக்கு நீ பெரிய மனுஷனாவும் கோயிலுக்கு தர்மகர்த்தாவும் இருக்கே தெரியல. அப்படி மட்டமா எழப்படாதீங்க நீ. வேணும்னா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. நான் கணச்சா கட்டல, இனிமே நான் சட்டம். சுருக்கமா சொல்ல போனா எங்க ஊர்ல எவனுக்கு தோல்ல துண்டு இருக்காது, இடுப்புல தான் துண்டு இருக்கும். என்ன பண்ணையா? எப்படா வந்த? அண்ணே நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு லீவு நாள் நல்ல நாள் இல்லாம எப்ப பார்த்தாலும் நர்சிங்ஹோம் நர்சிங்ஹோம் கிளம்புறீங்களே, உங்களை கேப்பர் மேப்பர் கிடையாதா? டேய் மடையா, விஷயம் இந்த என்ன? சால்ஜாப்லாம் சொல்லாதீங்க. இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் சூட்ட அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமிழலாம் வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. டேய், அதுக்கு என்ன குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல புருஷன் இருக்கிறதையே மறந்துடுறா. அவ கட்டில் பக்கம் வந்தாதானே நீ தொட்டில கொண்டு போட முடியும். இதுக்கு நான் தலையில ஓ மை காட் அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லார்ட் அடிச்சுக்கிறதா? உங்க 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். யாராவது சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐய சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. வெறும் சமையல்காரி இல்ல, வீட்டுக்காரையும் கூட. குழப்பறைய உங்க அண்ணன் மாதிரி. டேய், நீயாவது புரிய முடியா சொல்லேண்டா. நீங்க சும்மா இருங்க. அண்ணி, உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பெத்தவங்க திருச்சியில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கி இருக்காங்க. நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம். என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்டை தூக்கி போடுது? ஏடா, நல்ல இடம் தானா? உன்னை நம்பி பேசலாமா? என்ன நம்பி பேசலாமா? பேசலாமா இல்லடா? பேசலாமா? நீங்க சும்மா இருங்க. பாருங்க, உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும், அன்னைக்கு வழக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் தான் வாழ்க்கையை பத்தி தெரியும். புரியுதா? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன். இன்னைக்கே பேசி முடிச்சிடுறீங்க. ஓகே? உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, இந்த சம்மதத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாள் பொண்ணு பஞ்சாங்கத்தை பாக்குறேன். ஏண்டா அவசரம் கொடுக்க? பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா? பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க சம்மதம், எங்க பொண்ணு. எங்க தம்பி அப்படித்தான். நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான். இப்பவாவது பஞ்சாங்கத்தை பார்க்கலாமா? இவனை ஏதோ அப்பாவி பையன் நினைச்சாதீங்க. பெரிய மிராஸ்தார், இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. எனக்கு தம்பி இல்லாத குறையை தீர்க்க வந்தவன். ஆமா, தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல? கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. வாங்க. பகவான் வழக்கமா சொல்வீங்களே பொண்ணை கூட்டுங்கன்னு, அது சொல்ல வேண்டியதானே? பொண்ணா கூப்பிடுங்க, பொண்ணு வர சொல்லுங்க.
கொஞ்சம் நகருங்க. என்ன பாத்து ஏன் திடீர்னு மயங்கிட்ட? பெரிய அபச்சாரம் நடந்து போச்சு. உலகத்துக்கெல்லாம் தாயாவளுங்கிற அந்த மாரியம்மனை கொண்டு வந்து எனக்கு முன்னால மணமகளா நிக்க வச்சுட்டீங்களே, இந்த பாவம் வேற எங்கேயாவது நடக்குமா? என்ன உளர்ற? சமயபுரத்து அம்மனுக்கு சாதாரண பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல? நல்லா பாடுறா. இது மணப்பொண்ணுதான், மகா சக்தி இல்ல. 1000 முறை பார்த்தாலும் அவ அம்மன் தான், நான் அவ பக்தன் தான். அதுக்கு ஆதாரம் இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொரு நாள் பொழுது இந்த அன்னையோட படத்துக்கு முன்னாலதான் எனக்கு விடி. சூரியோதயத்தையும் மிஞ்ச ஒளிமயமான அந்த அன்னையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி. இப்படியெல்லாம் நான் பக்தி பூர்வமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பாக்குறீங்களே, அதை எப்படி என்னால தாய்க்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, அந்த படம் என் மகளை நான் மாடலா வச்சு வரைஞ்சது. மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மக அந்த மகமாயி ஆயிட முடியுமா? கண்ணாடியில தெரியுற நெருப்பு சுடுமா? டேய், வேஷமும் வாழ்க்கையும் வேறடா. ராஜா வேஷம் போட்டவன் ராஜாவாயிட முடியுமா? மன்னிக்கணும், என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்கிற அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்துல வச்சு பாக்குறது மகா பாவம். ராமு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டேய் ராமு, ராமு. நில்லுங்க. சொல்லிக்காம போறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. சந்தோஷமான நேரமா இருந்தா சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையில சொல்லாம போறதுதான் நல்லது. அவசரப்படாதீங்க. 1000 கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணு வெறும் கழுத்தோட அனுப்புற பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். என்னடா சொல்றேன்? ஆமாண்டா, நானும் ஒரு பக்ததான். அதுக்காக படத்துல இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண பராசக்தியா நினைக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. இதோ பாருடா, இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க. வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு. அக்கா, நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. பொண்ணு மட்டும் சொல்றேன், மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்னை பார்க்கணும். இல்ல நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும். பிணமா? कामाक्षिदेयं बतवाद्रदृष्ट्या मूकस्वयं ककवे यथासीत् तथा कुरु त्वं परमेश जाये. அக்கா, என்ன மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் மாலையும் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. தெய்வ குற்றத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. அந்த சமயபுரத்தா சன்னதியில அவளையே சாட்சியா வச்சு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தாயே பராசக்தி, சகலரையும் காத்தருளும் சமயபுரத்து மாரியம்மா, கும்பிடுறதுக்காக ஏத்தி வச்ச குத்து விளக்கு குடியிருக்கிற வீட்டையே எரிச்ச மாதிரி நல்லதுக்காக போட்ட வேஷமே என் மகளுடைய வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சம்மா. மனசரிய நாங்க ஒரு பாவமும் பண்ணலையே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை நம்பினது தப்பா? சகலத்துக்கும் உன் பாதமே சரணாலயன்னு இருந்தது தப்பா? சொல்லுமா, சொல்லு. ஏம்மா, ஏன் அழற?
எனக்கு வேண்டிய வரம் கொடுக்கிறவ எனக்கு மட்டும் வேதனையை கொடுத்துட்டாலே இந்த வேப்பலக்காரி. அந்த வெனத்தீரத்தாமா அழுதுகிட்டு இருக்கிற. ஆமா, மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிற இவ உனக்கு மட்டும் ஏன் சங்கடத்தை கொடுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. இந்த கண்ணபுரத்தா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. ஏமா, பட்ட துன்பத்தை பத்தி பேசுறியே, எப்பவாவது பட்ட கடனை பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? நான் யார்கிட்டயும் எந்த கடனும் படலையம்மா. இவகிட்ட கூடவா நீ கடன் படல? யோசிச்சு பாரு, ஏதாவது இருக்கும். இல்லைன்னா இவ உன்னை தண்டிப்பாளா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மத்தவங்கள போல பிறக்கிற குழந்தைய ஆடம்பரமா வளர்த்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணுங்கிற ஆசையில கேட்கல. மலடிங்கிற பட்டம் போகணும், எனக்கும் தாயாகிற தகுதி உண்டுன்னு இந்த ஊர் அறியணும். அதுக்காகத்தான் கேக்குறேன். எனக்கு ஒரு குழந்தைய கொடுமா. நீ குடுக்கிற குழந்தைய உன் கோயிலே கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துற. எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுமா, கொடு. உன் குழந்தைய இந்த கோயிலுக்கு காணிக்கை ஆக்குறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. காணிக்கை ஆக்க வேண்டியவளுக்கு கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்படுறியே, அது தப்பு தானே? இவகிட்ட வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றல விடுவாளா? வரத்தை கொடுக்கறதுல வள்ளல், ஆனா கடனை வசூலிக்கிறதுல ரொம்ப கரார். அம்மா, தாயாக முடியலையேங்கிற வேதனையில நான் என்ன மறந்து அப்படி வேண்டிக்கிட்டது உண்மைதான். ஆனா மனசறிஞ்சு பெத்த மகளுடைய வாழ்க்கையை பாலைவனமாக்க ஒரு தாய் மனசு எப்படிமா சம்மதிக்கும்? அதுக்கே வேண்டிக்கிட்ட காரியம் ஆகணும்னா கடவுள்கிட்ட வந்து அழறது, கேட்டது கிடைச்சா சொன்னதை மறந்துறது, அப்படிதானே? அப்படி இல்லம்மா. பின்ன எப்படி? பாவம், உன்னை எல்லாரும் மலடி மலடின்னு மனநோக பேசுறாங்கன்னு இறக்கப்பட்டு இந்த மகமாயி உன் வயித்துல வந்து பிறந்தா. நீ என்னடானா அந்த மாரியம்மனைய மனமடை கொண்டு போக துணிஞ்சிட்ட. ஒழுங்கா வேண்டிக்கிட்டபடி காயத்ரி கொண்டு வந்து கோயில விட்டுட்டு போ. அதான் நீ அவளுக்கு செய்யக்கூடிய புண்ணிய கைங்கரியம். அம்மா, அருள் வந்தா மாதிரி அத்தனை விஷயத்தையும் சொல்றிய. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு திரும்பவும் அசைய முடியாது. நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது அத்தனைக்கும் காரணமானவள் நான் தான். அம்மா, அம்மா, குழந்தை வடிவத்துல வந்து என் குற்றத்தை உணர்த்தின தயாபரி நீதானா? உன் அருள் வடிவத்தை காண நான் 1000 புண்ணியம் பண்ணிருக்கணும் தாயே. அம்மா, கொடுத்த வாக்கு மறந்த இந்த பாவிய மன்னிச்சிடுமா. இந்த நிமிஷமே போறேன். காயத்ரியை கொண்டு வந்து உன் சன்னிதானத்துல சேர்த்துருவேன். இது உறுதி. காயத்ரி, என்னம்மா? வா இதோட. அம்மா, என் கர்ப்பத்துல இருந்த இவளும் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீயும் வேற வேற இல்ல. ஓ அவதாரம் தான் இவ, இவனுக்கு மூலாதாரம் தான் நீ. சூரிய சந்திர சாட்சிய தேவர் மூவர் அறிய அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட என் மகளை நான் உன் கோயிலுக்கு காணிக்கையாக்க தீர்மானிச்சிட்டம்மா, தீர்மானிச்சிட்டேன். காயத்ரி, இனி உனக்கு சர்வமும் இந்த சன்னிதானம் தான். உனக்கு ஒரு வீடு இருக்கு, தாய் தந்தை இருக்காங்க, இந்த நிமிஷத்தோட மறந்துடு. வா என்னோட.